ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3 காந்தர்வ வேதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 818 ஆரம்பிக்கிறது. நாத மகிமை பரமேஸ்வரனே தான் சங்கீதத்துக்கு மூலமாக சொல்லியிருக்கிறது. மௌன தட்சிணாமூர்த்தி மாதிரியே வீணாத்திர தட்சிணாமூர்த்தி என்று உண்டு. விக்கிரகங்களில் பார்த்திருக்கலாம். நாததனும் அனிசம் சங்கரம் என்று தியாகராஜ சுவாமிகள் செய்திருக்கிற கிருதியில் பரமேஸ்வரனுக்கு நாதமே சரீரம் என்கிறார். தனு என்றால் சரீரம். இதிலே ஈஸ்வரனின் சத்யோஜாதம் முதலான 5 முகங்களிலிருந்தே சப்தஸ்வரங்களும் வந்திருக்கின்றன என்று சரணத்தில் சொல்லியிருக்கிறார். 5 முகத்திலிருந்து 7 ஸ்வரம் என்றால் எப்படி என்று புரியாமல் இருந்தது. வாசுதேவாச்சாரியார், காரைக்குடி சாம்பசிவையர், மகாராஜபுரம், செம்மங்குடி முதலிய இத்தனை பேரையும் விசாரித்து பார்த்தேன். முதலில் அவர்களுக்கும் புரியாமல் தான் இருந்தது. அப்புறம் சங்கீத சாஸ்திரங்களை புரட்டி பார்த்ததில் ஷட்ஜமும் பஞ்சமும் சாவும் பாவும் பிரகிருதி ஸ்வரங்கள் என்பதாக ஈஸ்வரனைப் போலவே சுயம்பாக இருப்பவை என்றும், விக்கிருதி என்ற செயற்கை ஸ்வரங்களான மற்ற 5மே பரமேஸ்வரனின் 5 முகங்களில் ஒவ்வொன்றுமிலிருந்து ஒவ்வொன்றாக தோன்றின என்றும் அர்த்தம் துவனிக்கும்படி பிரமாணங்கள் அகப்பட்டன. விக்கிருதிகளான ரி க ம த நீகளில் ஒவ்வொரு ஸ்வரத்திலும் 2 தினுசு இருக்க பிரகிருதியான ச பாவில் ஒவ்வொன்றேதான் இருக்கிறது. ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமும் பஞ்சமும் தெய்வத்தம் நிஷாதம் என்பவற்றின் முதல் எழுத்துக்களை வைத்தே ச ரி க ம ப த நீ என்று 7 என்பது 7 ஐந்துக்கள் இயற்கையாக போடும் சத்தத்தை வைத்தே இந்த 7 ஸ்வரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஷட்ஜம் என்பது மயிலின் நாதம். இந்த சாவுக்கு அடுத்த ரீயாக வருவது ரிஷபத்தின் கர்ஜனை. கா என்று ஆடு போடும் சத்தம், மா என்று கிரௌஞ்சபக்ஷியின் கூவல், ப குயிலின் ஒலி, த குதிரையின் கனைப்பு, நீ யானையின் பிளிரல். சீக்ஷா சாஸ்திரத்தில் மூச்சு எந்தெந்த அவயங்களில் பட்டு வேத அக்ஷரங்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லியிருப்பது போலவே சங்கீத சாஸ்திரங்களில் ஒவ்வொரு ஸ்வரமும் அடிவயிற்றிலிருந்து உச்சந்தலை வரை எப்படி சுவாச சலனத்தால் உண்டாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இப்படி 6 அவயங்கள் சம்பந்தத்தில் பிறப்பதே ஷட்ஜம். நாபி, ஹிருதயம், கண்டம், ரசனம் அதாவது நாக்கு, நாசி ஆகிய 5 சப்தஸ்வரத்தின் சுந்தர தேவதைகள் பிரகாசிப்பதாக தியாகேயர் சோபில்லு கிருதியில் சொல்கிறார். நாதோபாசனை என்பது ஒரு பெரிய மந்திர சாஸ்திர யோக சாஸ்திர சாதனை. ஸ்வச்சமான நாதோபாசனை என்பது ஓங்கார உபாசனையே ஆதலால் இது பரம வேதாந்த சாதனையும்தான். நாதம், பிந்து, கலை என்று 3 பெரிய தத்துவங்கள். நாத விந்து கலாதி நமோ நம என்று திருப்புகழ் பாடுகிறோம். அந்த பெரிய விஷயங்களுக்கு நாம் இப்பொழுது போக வேண்டாம். இதிலே நாதம் சிவஸ்வரூபம், பிந்து சக்தி ஸ்வரூபம், சப்தத்துக்கு மூலம் நாதம், ரூபங்களுக்கு மூலம் பிந்து. அதாவது ஒளி என்பதில் ஒலிக்கு மூலம் நாதம், ஒளிக்கு மூலம் பிந்து என்ற அளவுக்கு தெரிந்து கொண்டால் போதும். முடிவில் ரூபங்களும் சப்தங்களிலிருந்து உண்டாகிறவைதான் நாதம் சப்தம் என்கிறவர்கிட்டே. அதாவது முடிவில் ரூபங்களும் சப்தங்களிலிருந்து உண்டாகிறவை தான். நாதம் சப்தம் என்கிறவற்றுக்கிடையே வித்தியாசம் உண்டு. சப்தம் என்பது வெளியிலே வருகிற ஒலிகள். அவற்றிலே பல உண்டு. நாதம் என்பது எந்த சப்தமானாலும் அதற்கு ஆதாரமாய் இருப்பது. அதுவே சப்தம் ஒடுங்குகிற போதும் சேர்க்கிற ஸ்தானம். வியாக்கரண சாஸ்திரத்தில் சப்தத்தையே பிரம்மமாக நிலைநாட்டி இருக்கிறது. இதற்கு சப்த பிரம்மவாதம் என்று பெயர். பாஷை இலக்கணத்தை சொல்லும்போது இப்படி வையாக்கரணிகள், அதாவது வியாக்கரண சாஸ்திரக்காரர்கள் அதை பிரம்மஸ்வரூபமாக சொல்லியிருப்பதையே இன்னொரு விதத்தில் சங்கீத சாஸ்திரக்காரர்களும் ஸ்தாபித்திருக்கிறார்கள். சங்கீத சாஸ்திரக்காரர்களும் சங்கீதத்திலே நாத பிரம்ம உபாசனை, நாதோபாசனை என்கிற இடத்திலும் நாதம் என்பது வெறும் ஆதார சப்தம் மட்டுமில்லை. பாடுகிறவன் ஒரு ஸ்வரஸ்தானத்தை ஸ்ருதியோடு சுத்தமாக தீர்க்கமாக படித்து அது பூர்ணமாக ஓங்கி முடிந்து விழுகிற லயிக்கிற இடத்தில் அது ஸ்ருதியோடு கவ்வி அத்வைதமாக கரைந்து நிறைந்து போகிறதே, அதைத்தான் நாதம் என்பது. இந்த இடத்திலே பாடுகிறவனும் அதோடு கரைந்து நிறைந்து விடுவான். அவன் மட்டுமில்லை, கேட்கிற சகிருதயனானவர்களும் அப்படியே சொக்கி தன்னை மறந்த அந்த நாதத்தில் ஐக்கியமாய் இருப்பார்கள்.
இதிலே பெறுகிற ஆனந்தம்தான் ஆத்மானந்தம், பிரம்மானந்தம் என்று மத சாஸ்திரங்களின் உச்ச லட்சியமாக சொல்லியிருப்பது. நாதம் பிரம்மத்துக்கு கொண்டு போகிறது, சப்தம் நாதத்துக்கு கொண்டு போகிறது என்றால் இதில் ஒன்றின் தன்மை இன்னொன்றுக்கு இல்லாவிட்டால் எப்படி முடியும்? அதனால்தான் சப்தமே பிரம்மம் என்று சொல்வதாக சாஸ்திரம் ஏற்பட்டிருக்கிறது. சப்த பிரம்மவாதத்தில் சப்தம் நித்தியமானது, பூர்ணமானது என்று 2 லட்சணங்கள் சொல்லியிருக்கிறது. டைம் என்கிற காலத்துக்கு கட்டுப்படாமல் இருப்பதுதான் நித்தியம். ஸ்பேஸ் என்னும் இடக்கட்டுப்பாடு இல்லாமல் எங்கும் பரவி இருப்பதுதான் பூர்ணம். இப்படி எல்லா காலத்திலும் எல்லா இவ்விடத்திலும் நிறைந்திருப்பது சப்தம் என்று நம் பூர்வீகர்கள் சொன்னதை இப்பொழுதுதான் சயின்ஸ் நிரூபித்து காட்டியிருக்கிறது. 10,000 மைலுக்கு அந்தண்டை பாடுவதை இங்கே நாம் ரேடியோவில் கேட்கிறோம் என்றால் சப்தம் ஸ்பேஸில் எங்கும் வியாபகமாக இருப்பது ப்ரூவ் ஆகிறது. இதோ இப்போது நான் பேசுவதை ஒருத்தர் டேப் ரெக்கார்டர் பண்ணுகிறார், கிராமஃபோன் என்று ரெக்கார்ட் பண்ணுகிறார்கள். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரெக்கார்டில் போட்டாலும் சப்தங்கள் மாறாமலே ஒலித்து கொண்டிருக்கிறது. என்ன ப்ரூவ் ஆகிறது? சப்தம் காலத்தால் நசிக்காமல் நித்தியமாக இருக்கிறது என்று நிரூபணமாகி விடுகிறதோ இல்லையோ. பூர்வீகர்களின் அதீந்திரிய சக்தியும் போல நவீன சயின்ஸும் வராத காலத்தில் சப்தம் நித்தியமானது, பூர்ணமானது என்றால் இதென்ன பேத்தல்? நாம் எழுப்புகிற ஒலி இதோடு தீர்ந்து போனதுதான். இதெப்படி நித்தியம்? மிஞ்சினால் அது 100-200 கஜம் போகட்டும், பெரிய இடியிட்டால் கூட 4-5 மைலுக்கு மேல் ஓசை போகிறதில்லை. இதை பூர்ணம் என்றால் எப்படி என்றுதான் தோன்றியிருக்கும். இப்பொழுது சயின்ஸ் நம் சாஸ்திர அபிப்பிராயத்தை காப்பாற்றி கொடுக்கிறது. டைம் ஸ்பேஸ் கான்செப்டுகளுக்கு அதீதமாக இப்படி நித்தியமாயும் பூர்ணமாயும் இருப்பதுதான் விபுத்வம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.